ஹாய் மக்களே, இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுதானிய பொங்கலுங்க. சிறுதானியத்தில் குதிரைவாலி அரிசியை வச்சு செய்யக்கூடிய பொங்கல். ஸோ வாங்க எப்படின்னு பார்த்துருவோமா? பார்க்கவே டெம்டிங்காக இருக்கா? ஸோ ரெசிப்பியும் அதை விட சூப்பராக இருந்துச்சு. உண்மையாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ஒரு கிளாஸ் அளவுக்கு குதிரைவாலி ரைஸ் எடுத்துட்டேங்க நான். ஸோ இப்படி தான் இருக்கும் குதிரைவாலி. பார்த்துக்கோங்க. இதில் வந்து பாயில்டு அன்பாயில்டு ரெண்டும் கிடைக்குது. ஸோ பாயில்டாக இருந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் வச்சு நான் இன்னொரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இது எப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவு எடுத்துகிட்டு அரை கிளாஸ் அளவு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டேன். எந்த கிளாஸில் மெஷர் பண்ணுறீங்களோ அதுலேயே தண்ணியும் மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம வழக்கம் போல் பொங்கல் தான், பட் அதே மெத்தட் தான். சிறுதானியத்தை வச்சு எந்த அளவுக்கு பக்காவாக பண்ண முடியுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 1/2 hour நல்லா கழுவி நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா ஊறி வந்துடும். பருப்பெல்லாம் பார்த்திங்களா கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ குக்கருக்கு மாற்றி இப்போ நான் 1.5 கிளாஸ் அளந்திருக்கேன்னா 3 கிளாஸ் அளவு தண்ணிங்க. இதுதான் மெஷர்மெண்ட். இந்த பொங்கல் வந்து கரெக்டாக 4 பேருக்கு சரியாக இருந்துச்சு. ஸோ உங்கள் வீட்லேயும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு கரெக்டாக 3 to 4 விசில் வச்சிங்கன்னா பொங்கல் இப்படி தான் வெந்து வந்திருக்கும். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாமா? ஸோ இதை லைட்டாக அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயும் ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன் நான். ஸோ சேர்த்துட்டு எண்ணெய் வேணால் நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கோங்க, நல்லது தான். ஸோ இஞ்சி லைட்டாக வந்து ஒன்றும் பாதியமாக அப்படியே கொத்தலையாக நசுக்கி எடுத்துகிட்டு மிளகு, ஜீரகம், கருவேப்பிலைங்க. மிளகு வந்து ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரு சின்ன இஞ்சி துண்டு எல்லாத்தையும் தட்டி நல்லா வறுத்து இந்த பொங்கலில் கொட்டியாச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் தாளிப்பு தான். வேணால் முந்திரி சேர்த்துக்கோங்க, எனக்கு வேணான்னு தோணுச்சு. இதுலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது முந்திரி வந்து எக்ஸ்ட்ரா ஆடன் தான், அதனால் நான் சேர்க்கல. அவ்வளோதாங்க, அட்டகாசமான பொங்கல் ரெடிங்க. ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றிகள். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.